الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ونبيك ورسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا وقال تبارك وتعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி எனது ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் காரூனி அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அன்புக்குரிய குடும்பத்தினர்கள் சஹாபா தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு இந்த ரமலானிலே அதுவும் ஆரம்ப பகுதியாகிய ரஹ்மத்துடைய பகுதியிலே அல்லாஹு தபாரக வ தஆலா அன்னவர்கள் மீது ஸலவாத்தையும் ஸலாமையும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனை தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்று சொல்லுகின்ற நல்லுபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய சிறப்பான கண்ணியமான இந்த உம்மத்துகளுக்கு உரித்தான புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஆரம்ப பகுதியாகிய ரஹ்மத்துடைய பகுதியிலே ஆரம்ப ஜும்மாவிலே நாம் இதோ அல்லாஹ்வுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா எங்கள் மீது கிருபை கொண்டவனாக, எங்கள் மீது அன்பு கொண்டவனாக இந்த ரமலானை எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்குகின்றான். இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானை நாம் அடைந்ததின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தபாரக வ தஆலா ஆண்டுதோறும் ரமலானை தருகிறான். ஆண்டுதோறும் அல்லாஹ் ரமலானை அனுப்பி கொண்டிருக்கின்றான். காலங்களை, மாதங்களை, நேரங்களை அல்லாஹ் வகுத்து தொகுத்து அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் தருகின்ற மாதங்களிலே, அவன் தருகின்ற காலங்களிலே நாம் ஹயாத்தோடு இருப்போமா, எம்முடைய வாழ்க்கை இருக்குமா என்பது சந்தேகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சென்ற வருடத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த வருடத்திலே ரமலானிலே நம்மிலே எத்தனையோ பேர்கள் ஹயாத்தோடு இல்லாமல் மண்ணறையிலே இருப்பதை நாம் பார்க்குகின்றோம். நம்மிலே இன்று இருக்குகின்றவர்கள், நம்மிலே இன்று ஹயாத்தோடு இருக்குகின்றவர்கள் அடுத்த ரமலான் வரும் பொழுது ஹயாத்தோடு இருப்பார்களா
இந்த உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்குமா என்பது சந்தேகம். ஆகையினால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த உயர்தரமான இபாதத்துடைய அமலுடைய மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலோடு இபாதத்தோடு கழிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த ரமலானை, இந்த நோன்புடைய மாதத்தை இந்த அடியார்களுக்கு பல வகையான சிறப்புகளை கொண்டு, பல வகையான கண்ணியங்களை கொண்டு அல்லாஹ் இந்த நோன்பை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா ஏனைய மாதங்களை விட 11 மாதங்கள், அந்த 11 மாதங்களில் சொல்லாத வார்த்தையை, அல்லாஹ் கூறாத வார்த்தையை இந்த மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உம்மத்துகளுக்காக, இந்த அடியார்களுக்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்லி வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோம்பாளிகளே, உங்களுக்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஜன்னத்தை அல்லாஹ் உங்களுக்காக அலங்கரிக்கின்றான். யாருக்காக? நோன்பு பிடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நோன்பை அனுஷ்டானம் செய்யக்கூடிய அந்த நல்லடியார்களுக்காக அல்லாஹ் புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே நோம்பாளிகளுக்காக அல்லாஹ் ஜன்னத்தை அல்லாஹு தபாரக வ தஆலா அலங்காரம் செய்கின்றான், அழகுபடுத்துகின்றான், சிறப்புப்படுத்துகின்றான். நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? ஏனைய 11 மாதங்களில் அல்லாஹ் ஜன்னத்தை அலங்கரிக்கவில்லையா? அலங்கரித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் நோம்பாளிகளுக்காக, நோம்பாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக, நோம்பாளிகளை உயர்வுபடுத்துவதற்காக அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நோம்பாளிகளே, உங்களுக்காக நாம் சுவனபதியை, சொர்க்கலோகத்தை நாம் அலங்காரம் செய்கின்றோம், அழகுபடுத்துகின்றோம் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா நோம்பாளிகளுடைய நோன்பை கண்ணியப்படுத்துவதற்காக, நோன்புடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு தபாரக வ தஆலா சிறப்பான இந்த ஒரு வார்த்தையை இந்த உம்மத்துகளுக்கு அல்லாஹ் சொல்லி வைக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனைய 11 மாதங்களிலும் சொல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ் புனிதமிகு ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான், நோம்பாளிகளே, உங்களுக்காக நாம் நரகத்தை மூடிவிடுகிறோம், நரகலோகத்தை மூடிவிடுகிறோம். ஏனைய 11 மாதங்களில் சொல்லாத அந்த சிறப்பான ஒரு வார்த்தை அல்லாஹ் நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான், நரகத்தை மூடி சொர்க்கத்தை திறந்து விடுவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய நோம்பாளிகளே, நோன்பு பிடித்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, 11 மாதங்களில் சொல்லாத கூறப்படாத ஒரு வார்த்தை அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் அல்லாஹு தபாரக வ தஆலா? ஒரு நஃபிலான, ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கத்துக்கு அல்லாஹ் ஒரு பரதுடைய கூலி அல்லாஹு தபாரக வ தஆலா கொடுக்கிறான். ஒரு பரதுக்கு அல்லாஹ் 70 பரதுடைய அந்தஸ்தை அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். ஏனைய 11 மாதங்களிலும் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லவில்லை, இந்த சிறப்பை சொல்லவில்லை, இந்த நன்மையை அல்லாஹு தபாரக வ தஆலா கூறவில்லை. ஏனைய 11 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தையும் அல்லாஹ் வேறுபடுத்தவில்லை. இது அருளுடைய மாதம்,
ரஹ்மத்துடைய பகுதி, மக்ஃபிரத்துடைய பகுதி, நரக விடுதலையுடைய பகுதி என்று அல்லாஹ் மற்றைய 11 மாதங்களையும் அல்லாஹ் வேறு பிரித்து எங்களுக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா தரவில்லை. கண்ணியத்துக்குரிய நோம்பாளிகளே, அல்லாஹ்வுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இம்மாதத்தை மட்டுமல்ல, அருளுடைய பகுதி என்றும், மக்ஃபிரத்துடைய பகுதி என்றும், நரக விடுதலையுடைய பகுதி என்றும் அல்லாஹ் 3 பகுதிகளாக அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உம்மத்துகளின் மீது கொண்ட கருணையின் காரணமாக, நோம்பாளிகள் மீது அல்லாஹ் வைத்திருக்கின்ற கருணையின் காரணமாக அல்லாஹு தபாரக வ தஆலா 3 பகுதிகளாக இம்மாதத்தை பிரிச்சு வகுத்து அல்லாஹு தபாரக வ தஆலா தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா நாங்கள் தூங்குகின்ற தூக்கத்தை கூட அல்லாஹ் இபாதத்தாக அமைச்சு தந்திருக்கிறார். மற்றைய 11 மாதங்களில் தூங்கினால் அது இபாதத்தாக ஆகாது, அது வணக்கமாக ஆகாது, அது இபாதத்தாக ஆகாது. ஆனால் அல்லாஹ் இந்த உம்மத்துகள் மீது கொண்ட கருணையின் காரணமாக, நோம்பாளிகள் மீது வச்ச கருணையின் காரணமாக, நோம்பாளி தூங்குகின்ற தூக்கத்தை அல்லாஹ் இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹு தபாரக வ தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் நோம்பாளிகளை சிறப்புப்படுத்தி, நோம்பாளிகளை உயர்வுபடுத்தி, நோம்பாளிகளை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தபாரக வ தஆலா வைத்திருக்கிறான். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தபாரக வ தஆலா நோம்பாளிகளை பார்த்து கேட்கிறான், என்னுடைய நோம்பாளிகளே, பசித்திருந்தவர்களே, தாகித்திருந்தவர்களே, பிரார்த்தனை புரியுங்கள், துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆவை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன். நோம்பாளிகளே, நீங்கள் தௌபா செய்யுங்கள், உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹு தபாரக வ தஆலா ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து, நோம்பாளிகளை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்வதாக காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, நாம் விருந்து கொடுக்கிறோம். ஏனைய மாதங்களில் நாம் விருந்து கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், தண்ணீர் கொடுக்கின்றோம், அடுத்தவர்கள் வந்தவர்களுக்கு நாம் உபசாரம் செய்கின்றோம். ஆனால் நோம்பிலே நோன்பு திறக்க செய்தால், புனிதமிகு ரமலான் மாதத்தில் விருந்தோம்பல் செய்தால், நோன்பு திறப்பதற்காக நீங்கள் நோன்பு திறக்க செய்தால், அல்லது சஹருடைய நேரத்திலே சஹருடைய உதவி செய்தால், அதற்குரிய தவாபை அல்லாஹ் வித்தியாசமானதாக, உயர்தரமானதாக, கண்ணியமானதாக, விலை மதிக்க முடியாததாக அல்லாஹு தபாரக வ தஆலா வைத்திருக்கிறார். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் ஃபத்தர சாயிமன், யாராவது ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தார், என்ன பாக்கியம் கிடைச்சும்? மலாயிக்கத்துமாருடைய முசாஃபஹா, மலாயிக்கத்துமாருடைய முசாஃபஹாவை அல்லாஹ் அந்த நோன்பு திறக்க செய்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, அப்படி நோம்பாளிகளுக்கு நாம் நோன்பு திறக்க உதவி உபகாரம் செய்து விடுவோமாக இருந்தால்
புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் நாம் நினைத்து பார்க்காத, நாம் எண்ணி பார்க்காத உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்றான். என்ன பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான்? வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு திறக்க உதவி செய்தார்களோ, அது ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ அல்லது 30 நாட்களுக்கோ யார் உதவி செய்தார்களோ, புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு முசாஃபஹா கொடுப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாஃபா, அவங்களோட முனாகா, அவங்களோட கை எங்கட கையோட, அவங்களோட கரம் எங்க கரத்தோட பிடிக்கப்படுமாக இருந்தால் அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்கிறது? அதை விட வேற என்ன கண்ணியம் இருக்கிறது? அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சஹாபாக்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி எங்களுக்கு வசதி இல்லை, அப்படி எங்களுக்கு வசதி இல்லை, அப்ப என்ன செய்யறது யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய ரசூல் காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபியா நாட்டுடைய உணவு ரொட்டி, அந்த ரொட்டியின் ஒரு பிடியாவது உங்களுக்கு வசதி இல்லையா? அதை கொடுத்தாவது நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்யுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாஃபா கிடைக்கும், மலாயிக்கத்துமாருடைய ஒவ்வொரு இரவிலும் முசாஃபா கிடைக்கும். யா ரசூலுல்லாஹ், அப்படி ரொட்டியும் கொடுக்க கூடிய வசதி இல்லை, அப்ப என்ன செய்யறது யா ரசூலுல்லாஹ்? உங்க வீட்டில ஏதாவது உணவுகள் இல்லையா? அப்படி ஏதாவது உணவு இருந்தால் அந்த உணவை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்க, அப்ப மேல சொன்ன பாக்கியம் கிடைக்கும். அப்ப சஹாபாக்கள் கேட்காங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படியும் வசதி இல்லை. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலுக்மத்தும் மின் லபன் ஃபமதுகத்தும் மின் லபன், ஒரு முடர் பாலை கொடுத்தாவது நோன்பு திறக்க செய்ய முடியாத? அல்லாஹ்வுடைய ரசூலே வயல்லம் யகுனி, அதுவும் இல்லை என்றால், அதுவும் இல்லை என்றால் கடைசியாக காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஷுருபத்தும் மிம்மா, நோம்பாளியை நோன்பு திறக்க செய்வதற்காக அழைத்து வந்து அழகான முறையிலே அவரை உட்கார வச்சு நல்ல தண்ணீரை கொடுத்தாவது நோன்பு திறக்க செய்ய முடியாதா? அல்லாஹ்வுடைய ரசூலே, தண்ணீரை கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? தண்ணீரை கொடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முசாஃபா, மலாயிக்கத்துமாருடைய முசாஃபா கிடைக்குமா யா ரசூலுல்லாஹ்? நிச்சயமாக கிடைக்கும். சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சிட்டோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபா தந்துட்டாங்க, அதற்கு என்ன அடையாளம்? அதற்கு என்னங்க அடையாளம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முசாஃபா பண்ணிய சந்திச்சதற்கு அடையாளம் என்ன என்று சஹாபாக்கள் காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்ஸுரு துமுஉஹு வ யரிக்கு கல்புஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு முசாஃபா கொடுத்துட்டாருண்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திச்சாருண்டா, நிச்சயமாக இவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடியும், இவருடைய உள்ளம் இரக்கம் காணும், இவருடைய கல்பு இரக்கம் காணும், இவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிஞ்சி அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இவரிடத்தில் ஏற்பட்டுட்டா நீங்க நினைச்சுக்கோங்க, ரமதானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவரை சந்திச்சிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதைவிட இன்னும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார், மன் ஃபத்தர ஸாயிமன், யாராவது ஒரு நோம்பாளியை கூட்டிட்டு வந்து வீட்டில் நோன்பு திறக்க கொடுக்கிறார் அல்லது பள்ளிக்கு தான் அனுப்பி வைக்கிறார், பிரச்சனை இல்லை.
அவருக்கு என்ன பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்? கான லஹு இத்கு ரகபா, ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். வமக்ஃபிரத்துல் லிதுனூப், பாவத்தில் இருந்து அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கின்றான். குல்னா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நாங்க கேட்கிறோம், யா ரசூலுல்லாஹ் குல்லனா, எங்க எல்லாரிடத்திலும் அப்படி வசதி இல்லை என்றா என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? அப்ப சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்துல ஈச்சம்பழம் இல்லையா, பால் இல்லையா, தண்ணீர் இல்லையா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்களிடத்துல ஒரு நாள் பால் இருந்தால் ஒரு நாள் ஈச்சம்பழம் இருக்கும், ஒரு நாள் ஈச்சம்பழம் இருந்தால் ஒரு நாள் தண்ணீர் வீட்டில் இருக்கும் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பால் இருந்தால் பாலை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள், ஈச்சம்பழம் இருந்தால் ஈச்சம்பழத்தை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள், அதுவும் இல்லை என்றால் தண்ணீரை கொடுத்து நோன்பு திறக்க செய்யுங்கள். அப்படி யாராவது நோன்பு திறக்க இந்த உதவிகளை, இந்த உபகாரத்தை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நாளை கியாமத்து நாளை என்னுடைய ஹவுது கிட்ட நீங்க வருவீங்க. ரசூலுல்லாஹ் ஹவுதுல் கௌதர், என்னுடைய ஹவுது கிட்ட நீங்க வருவீங்க, நான் உங்களுக்கு நீர் புகட்டுவேன், நான் உங்களுக்கு நீர் புகட்டுவேன். அந்த கியாமத்து நாளையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹவுதிலிருந்து உங்களுக்கு நீர் புகட்டப்படும். நோம்பாளிகளே, நோம்பாளிகளுக்கு உதவி செய்தவர்களே, ரசூலுல்லாஹ் வாக்களிக்கின்றார்கள், லா யல்மா பஅதஹா அபதா. அப்படி ஹவுதுல் கௌதரிலிருந்து, ரசூலுல்லாஹ்வுடைய நீர் தடாகத்திலிருந்து உங்களுக்கு நீர் புகட்டப்பட்டு விட்டால் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தாகமே வரமாட்டாது, சொர்க்கம் போகும் வரை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மேலான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகள், ரஹ்மத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒரு தாயுடைய இரக்கத்தை விட 70 மடங்கு மேல், 70 மடங்கு மேல். பட் தாயுடைய இரக்கத்தை எங்களால எடை போட முடியாது, நிறுத்து பார்க்க முடியாது. நாங்க அழுதா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா, எங்களுக்கு நோயிண்டா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா, எங்களுக்கு என்ன கஷ்டம்டா தாய் பொறுத்துக் கொள்ள மாட்டா. அவ்வளவு நாம கஷ்டப்படுவதை பொருந்தி கொள்ளாத ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்குமாக தாய் மட்டும்தான், தாய் மட்டும்தான். அந்த தாயுடைய கருணை இரக்கம் எங்களால மட்டிட, அதை விட அல்லாஹ்வுடைய கருணை இரக்கம் 70 மடங்கு மேல். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். நல்லவர்களே, முஹ்ஸினீன்களே, நோம்பாளிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு மிக சமீபமாக, மிக நெருக்கமாக இருக்கிறது. நீங்க கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த செய்தியை, ஒரு சமுத்திரம், கடல், அது நடுவிலே சின்ன ஒரு தீவு, அந்த தீவுடைய பிரமாணத்தையும் சொல்லப்படுகிறது. அகலம் 30 அடி, நீளமும் 30 அடி. இப்ப சின்ன இடம், சஹீஹான ஹதீஸ். அதில் ஒரு ஆபித், ஒரு வணக்கவாளி இபாதத்து செய்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை சொல்ல வர்றேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு பெருசு என்று சொல்ல வர்றேன். எத்தனை வருஷம்? 500 வருஷம். நாம வாழ்றதோ 60, 70, 80 தான். 500 வருஷம் அமல் இபாதத்து செய்கிறார். அவர் இருக்கிற தீவுடைய பிரமாணம் 30 அடி அகலம், 30 அடி நீளம். இந்த ஹதீஸ ஜாபிர் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. யார் இந்த வரலாறு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறு வந்து சொல்றாங்க. சின்ன ஒரு தீவு, அந்த தீவிலே அவருக்கு ஒரு உணவு, அவருக்கு ஒரு தண்ணீர், கடை தண்ணி உப்பு, ஆனா அவருக்கு தண்ணீர் நல்ல தண்ணீர். அந்த தீவுக்கு மேலால சின்ன ஒரு ஊற்று, அந்த ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி வருகிறது. அவர் குடிக்கிறாரு, குடிச்சிட்டு அமல் செய்யறாரு. அந்த தீவிலே ஒரு மாதுளம் மரம்,
அந்த மாதுளம் மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு கனி, அந்த ஒரு கனியை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அமல் இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். இவர் மௌத்தா போய்த்தார். இவரை கொண்டு வந்து கியாமத்து நாளையில் கொண்டு வரப்படுகிறது. எங்க கியாமத்து நாளையில் இவரை கொண்டு வரப்படுகிறது. 500 வருஷம் அமல் செஞ்சவர், இபாதத்து செஞ்சவர். அல்லாஹ் அவருடைய அமலை நெருக்கும்படி சொல்லுவான். அதற்கு முன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா இவரை பார்த்துட்டு சொல்லுவான், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. ஏண்ட ரஹ்மத்தை கொண்டு, ஏண்ட அருளை கொண்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. அவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல அல்லாஹ்வை ஒன்று அருள்வானா, என் அமலை நிறுத்து போட்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு. என்ன என் அமலை நிறுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பு, உன்ட ரஹ்மத்து வேணாம். அல்லாஹ் மலாயிக்கத்துமாருக்கு சொல்லுவான், அவர் அமலை நெருங்க, நெருத்து சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. முதலாவது அவருடைய அமல் நெருக்கப்படுகிறது. அவருடைய பார்வையை நெருக்க, அல்லாஹ் கொடுத்த நிஅமத் பார்வை, அது நெருக்கப்படுகிறது. பார்வையை, 2 பார்வையும் நிறுத்து முடிஞ்ச உடனே 500 வருஷத்து அமல் முடிச்சு. 500 வருஷத்து அமல் முடிச்சு. கீழே மேல பார்ப்பார். இப்ப இன்னும் எத்தனையா அல்லாஹ்க்கு இவருக்கு சுக்ர் பண்ண வேண்டியிருக்குது. கை கொடுத்தது, கால் கொடுத்தது, காது கொடுத்தது, வாய் கொடுத்தது, பேச்சு கொடுத்தது, எவ்வளவோ இருக்குது. இப்பதான் யோசனை பண்ணுவார். ஏற்கனவே ரஹமத்தோடு அல்லாஹ் போச்சொன்னா போயிருந்தா பரவாயில்லை, இப்ப அமலை நெருக்க சொல்லி போட்டேன், இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லுவா, இவனை நரகத்துக்கு அனுப்புங்க, அமல் போதாது, அமல் போதாது, நரகத்துக்கு அனுப்புங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா இடத்துல இவன் கேட்பான், யா அல்லாஹ் அர்ஜூ பி ரஹ்மத்திக, அர்ஜூ பி ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னிடத்துல உன் ரஹ்மத்தை நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ். நான் ஏற்கனவே ரஹ்மத்தை கேட்ட பொழுது மானான்னு சொன்னா, இப்ப ரஹ்மத்தை கேட்கிறா. இவன் நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா சொல்லுவான். இப்ப இவன் கெஞ்சுவான் அல்லாஹ் இடத்தில் ரஹ்மத்தை கேட்டு. அல்லாஹு தபாரக வ தஆலா கருணை உள்ளவன், அன்புள்ளவன், ரஹ்மத் உள்ளவன். அவன் ரஹ்மத்துக்கு ஈடு இணை இல்லை. அல்லாஹு தபாரக வ தஆலா அவனை திரும்ப உதுகுலில் ஜன்னா, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று, என் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்று அல்லாஹு தபாரக வ தஆலா கட்டளையிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் அருள், அல்லாஹுவின் ரஹ்மத்து நம்மளுக்கு ஈடு இணை இல்லை, ஈடு இணை இல்லை. கீழே இருக்கிற செருப்புல இருந்து, காலு விரல் இருந்து யோசனை பண்ணிட்டு வந்தா மேல யோசனை பண்ண தேவையில்லை. கண்ணு, காது, தலை எல்லாம் யோசனை பண்ண தேவையில்லை. கீழே இருந்து வந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஈடு இணை எங்களால் அமல் இபாதத்து செய்ய முடியாது. நாம செஞ்சு முடிச்ச இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளுடைய, அவனுடைய ரஹ்மத்துடைய பகுதியிலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். நீ யாருக்கெல்லாம் ரஹ்மத்து செய்தாயோ, அருள் பாலித்து சொர்க்கத்துக்கு அனுப்பினாயோ, அவர்களோடு நீ எங்களையும் சேர்த்து விடு என்று கேட்கின்ற அந்த துஆவை நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு பகுதியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய அருளைத்தான் அல்லாஹ் மேலால வச்சிருக்கிறான். சும்மா சரி அல்லாஹ்வுடைய அருளை கீழே போட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை மேல போட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்க யாரும் உலகத்துல வாழ மாட்டோம். அல்லாஹ் உடனுக்குடனாக தண்டனை தந்துடுவான். நாங்க செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் உடனடியாக தண்டனை இறக்கிடுவான். எந்த அளவு கிருபையுள்ள ரஹ்மான் பாருங்க. பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களுக்கு பணிக்கிறான். பாவத்தை நினைச்ச உடனே எழுதாதீங்க, கொஞ்சம் பாருங்க அவர் செய்யறாரா இல்லையா. செஞ்சதுக்கு பிறகும் உடனடியாக எழுதாதீங்க. அதோட இஸ்திக்பார் செஞ்சிட்டாரான்னு பாருங்க. இஸ்திக்பார் செஞ்சா பாவம் அழிக்கப்படுகிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ் எங்கள் மீது கருணையும் அன்பு வச்சிருக்கிறார். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்பான ரமலானில், கண்ணியமான ரமலானில், உயர்தரமான ரமலானில், நல்லவர்களாக ஆகுகின்ற ரமலானில், முத்தகீன்களாக ஆகுகின்ற ஒரு ரமலானில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறான்.
எங்களையும் உங்களையும் உங்களுடைய மனைமார்கள் உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிறான். இப்ப என்ன செய்யணும் ரமதான்ல? வீண் விளையாட்டுக்கள், வீண் பேச்சுக்கள், வீணாக ரோட்டிலே சுத்துவது, வீதியிலே சுத்துவது, அங்கும் இங்கும் அரட்டை அடிப்பது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்வது, இவைகளை வைத்து ஒரு நோம்பாடி தவிர்ந்து கொண்டால் தான் அந்த நோம்புடைய தவாபை நாளை கியாமத்து நாளையில் பெற்றுக் கொள்வான். அந்த நோம்புதான் அவனுக்கு சிபாரிசு செய்யும். அந்த நோம்புதான் அவனுக்காக மன்றாடும். ஆக அல்லாஹ்வுடைய அற்புதமான இந்த ரமதானிலே நானோ நீங்களோ அடுத்த வருடம் எங்களுக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லை, எந்த கேரண்டியும் இல்லை அடுத்த வருஷம் ரமதானிலே வாழ்வோம் என்று நினைச்சு பாருங்க. மௌத்த கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அமல இபாதத்தை கூட்டுங்க, அமல இபாதத்தை கூட்டுங்க, துஆக்களை கூட்டுங்க, திலாவத்தை கூட்டுங்க, zikr அதிகரியுங்க, சுன்னத்தான தொழுகைகளை அதிகரியுங்க. ஹிஸ்புடைய மஜ்லிஸில் பங்கு பெற்றுங்க. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அற்புதமான குர்ஆன், பார்ப்பது கொண்டு அல்லாஹ் நன்மை தருகின்ற குர்ஆன், சுமப்பது கொண்டு நன்மை தருகின்ற குர்ஆன். நம் முன்னோர்கள் சலபு சாலிஹீன்கள் எல்லாம் இந்த ஹிஸ்புடைய மஜ்லிஸிலே பங்கு பெற்று இருக்கிறார்கள், நிறைஞ்சி பலம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்க குறையாக நினைச்சு கொள்ளக்கூடாது. ஹிஸ்புடைய சாப்பாடுண்டா பரக்கத்தான் நடக்குது. ஆனா ஹிஸ்ப ஓத, குர்ஆன ஓத எத்தனை பேர் சஃப்ல இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கலாம் இறக்கப்பட்ட இந்த ரமதானில் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கு ஏன் பின்னிக்குகின்றீர்கள்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய கூலி, குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஃபர்துடைய கூலி அல்லாஹ் நிச்சயமாக வாரி வழங்குவான். நம் முன்னோர்கள் செய்தது நல்ல காரியம். ஹிஸ்புடைய மஜ்லிஸ்களை ஆரம்பம் செய்தார்கள், மக்களை குர்ஆனுக்காக ஒன்று திரட்டினார்கள், வாலிபர்களை இளைஞர்களை ஒன்று திரட்டினார்கள். ஆகையினால் அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஸ்புடைய மஜ்லிஸிலே பங்கெடுங்கள். நாவுகளை பாதுகாத்துக்கோங்க, காதுகளை பாதுகாத்துக்கோங்க, கண்களை பாதுகாத்துக்கோங்க, பேச்சை குறைச்சிக்கோங்க, பேச்சை குறையுங்க. அது ஆட்டோமேட்டிக்கான ஒரு மெஷின். அது சும்மா 24 hour வேலை, படுத்தவனும் மனாமிலும் கனவிலும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை பாதுகாருங்க. நாவ நோம்புன்னு நினையுங்க. நோம்பாளி நான் அடுத்தவனை பற்றி பேசக்கூடாது, நோம்பை பாத்திலாக்க கூடாது என்ற எண்ணத்தை கல்விலே உருவாக்குங்க. மௌனமாக இருங்க. தஸ்பீஹோட தஹ்மீதோட தக்பீரோட வாழுங்க. உங்க மனைவிமார உங்களுக்காக சமைச்சு போடுகிறார்களே, ஆக்கி போடுகிறார்களே, உங்களை விட பாக்கியம் பெற்றவர்கள். நீ நினைச்சு கொள்ள வேண்டாம் நம்ம பொண்டாட்டிமார் அமல் இபாதத் குறைஞ்சு போல விளக்குது. இல்ல, வீட்டிலே உங்களை எழுப்பாட்டுகின்றார்கள், உங்களுக்காக உணவு சமைக்கிறார்கள், குழந்தைகளை எழுப்பாட்டுகின்றார்கள். பல கஷ்டங்களின் மத்தியில, பல தியாகங்களின் மத்தியில் பெண்மணிகள் நோம்பு நோக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விடும் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்க தயார் பண்ணுகின்றவர்களும் அவர்கள் தான். அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பான கூலியை நிச்சயமாக நம்முடைய வீட்டிலே இருக்குகின்ற பெண்மணிகளுக்கு, தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தேதான் ஆகுவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தபாரக வ தஆலா சிறப்பான இந்த ரமதானிலே அவனுடைய அருளை பெற்றவர்களாக, அவனுடைய நிஅமத்தை பெற்றவர்களாக, அவனுடைய பரக்கத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த எம்முடைய தாயுடைய, எம்முடைய தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, புனிதமான ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த ரமதானிலே எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நோயிலிருந்து நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயாக. எமது வீட்டிலே பெண்மணிகளுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. எங்களுக்காக ஆக்குகின்றார்கள், சமைக்குகின்றார்கள், அனைத்து தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நீ ரஹ்மத்தையும் அருளையும் புரிந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله معز من أتاه وأتقاه ومذل من خالف أمره وعصى ومجيب دعوة الداع أحمده سبحانه وتعالى وأشكره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله تعالى وطاعته اتقوا الله فقد فاز من أطاعه واتقاه وخسر وخاب من كفر به وعصاه عباد الله يعملوا عملا صالحا يوم القيامة آمين يا رب العالمين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون بارك الله ولكم ونفعنا وإياكم الأجمعين والمؤمنين والمؤمنات فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له يرعى من قهر به وكفر وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله سيد البشر اللهم صل وسلم على النبي فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن الله أمركم أمرا وثنى بملائكة المسبحة بنفسه تكريما أيا عباد الله أوصيك ونفسي أولا بتقوى الله فقال الله تبارك وتعالى في القرآن إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا إلى ما أدعاكم الله إليه فصلوا وسلموا عليه اللهم صل وسلم على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار وارض عن الخلفاء الراشدين ذوي الفقر ساداتنا أبي بكر وعمر وعثمان رضي الله تعالى عنه وعن ستة العشرة المرسلين وعن التابعين وتابعي التابعين إلى يوم الدين وعن السبتين الشهيدين الكريمين الفاضلين سيدنا الحسن والحسين وعن فاطمة سول وعن سيدنا حمزة والعباس وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب دعوات مولانا رب العالمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى يا رب العالمين اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا أرحم الراحمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار اللهم لا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار وربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غل الذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يذكر القربى لعلكم تذكرون وذكر الجبار يذكركم ويشكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون